அனைவருக்கும் மகா சிவராத்திரி வாழ்த்துக்கள். சிவராத்திரி அன்னைக்கு ரொம்ப பாப்புலரான ஒரு சிவபெருமானுக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதம் தான் பார்க்க போறோம். கர்நாடகாவில் இந்த ரெசிபி ரொம்ப பாப்புலர். அக்கி தம்பிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. முக்காவாசி பேரு இன்னைக்கு ஃபாஸ்டிங் இருந்திருப்பாங்க. ஃபாஸ்டிங் முடிச்ச உடனே ரொம்ப ஹெவியான ஃபுட் எடுக்கக்கூடாதுன்னு ஈஸியா டைஜஸ்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக பாரம்பரியமா இந்த ரெசிபி பண்ணிட்டு இருக்காங்க. 5 முக்கியமான பொருள் தேவைப்படும். பச்சரிசி, வெள்ளை எள்ளு, பொட்டுக்கல்ல, மல்லாட்டை. இது எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணிட்டு கூட கொஞ்சம் சுக்கு பொடியும் போட்டு அரைச்சு எடுத்துட்டேன். அடுத்து ஒரு கடாயில வெல்லம், தண்ணி அண்ட் கொஞ்சமா ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. பாகு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வடிகட்டிட்டு ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சிருக்கோம்ல அதுல சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் தேங்காவும் சேர்த்திருக்கேன். இப்போ கையில நல்லா நெய் தடவிட்டு உருண்டை உருண்டையா பிடிச்சு நீங்க பிரசாதமா இதை படைக்கலாம். அண்ட் இந்த சிவராத்திரிக்கு என்ன ரெசிபி பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்க கண்டிப்பா இந்த ரெசிபியை சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. லட்டு பண்ற அளவுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஈஸியான ரெசிபி ட்ரை பண்ணலாம். நெய்யில் முந்திரி பருப்பு, திராட்சையை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அதே நெய்யில் துருவி வச்சிருக்க சக்கரவள்ளி கிழங்கு அண்ட் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன். கூட கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்து ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணுங்க. இதோட ஏலக்காய் அண்ட் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்குலே இனிப்பு இருக்குன்றதுனால நாட்டு சக்கரை கம்மியாக சேர்த்தாலே அவ்வளோ ருசியாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.